ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பீஃப் பிரியாணி செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி டேஸ்டியாக நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி பலன்னு செம்ம டேஸ்டியாக செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி பீஃப் பிரியாணி 1/2 கிலோ செய்ய போகிறேன். பீஃப் 65, பீஃப் பக்கோடா 3 டிஷ் செய்யலாம். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள் வச்சுருக்கேன். வெங்காயம் இந்த மாதிரி 4 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் 4 வெட்டி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, புதினா, தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எண்ணெய் வச்சுருக்கேன். பாத்திரத்தை வச்சுக்கலாம். 1 கிலோ பாத்திரம் வச்சுக்கிறேன். எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் 1/2 கிலோக்கு 100 கிராம் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 ஏலக்காய், 2 காம்பு, 2 பட்டை போட்டு நல்லா இதாகட்டும், கொஞ்சம் பொரிக்கட்டும். வெங்காயம் ஸ்லைஸாக இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகட்டும். கலர் சேஞ்ச் ஆகிறது மட்டும் வெயிட் பண்ணிக்கலாம். பொன்னிறமாக வதங்கட்டும். எங்கள் வீட்டில் கெஸ்ட் வராங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக தான் நான் 3 பொருளும் செஞ்சேன். நீங்கள் சிக்கனும் செய்யலாம். நான் பீஃபில் தான் எல்லாமே செய்கிறேன். அவங்களுக்கு பீஃப் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நல்லா கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு கலரு. அதுக்கப்புறம் புதினா சும்மா ஒரு கையளவு புதினா போட்டுக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 2 மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நல்லா வாசனை போட்டோம். அது மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி 3 மீடியம் சைஸு ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன். அதுவும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். கரெக்டான பதம் போட்டால் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி 1 கிலோ செய்கிறதா இருந்தால் அதே மாதிரி எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கோங்க. 200 கிராம் இருந்தால் போதும் வெங்காயம். நான் 1/2 கிலோக்கு 100 கிராம் வெங்காயம் வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. தனி மிளகாய் தூள் அது 1 ஸ்பூன். போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போட்டு அதுக்குள்ளே வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் இருக்கு. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர மட்டும் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். 75 கிராம் இஞ்சி அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க. போட்டுக்கலாம். பூண்டு 25 கிராம் அதுவும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல் நல்லா போட்டோம். அது நல்லா வதக்கிட்டே இருங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது அடி பிடிக்கும். ஸ்லோவில் வச்சுக்கோங்க. ஸ்லோ வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லா தொக்கு பதம் வந்துருச்சு. பாருங்கள், இந்த டைமில் தயிர் போட்டுக்கலாம். தயிர் 100 கிராம் தயிர். தயிர் புளிப்பாக இருந்தால்
100 கிராமோட கம்மியாக பண்ணிக்கோங்க, 75 கிராம் போட்டால் போதும். புளிப்பு இல்லாத தயிர் வீட்டில் இருக்கிற வெயிட்டில் வந்து நம்ம வச்சுருந்தோன்னா அந்த தயிர் இருந்தால் 100 கிராம் போடலாம், ஏன்னா புளிப்பு இருக்காது. பாருங்கள் தொக்கு பதம் வந்துருச்சா, இந்த மாதிரி வரும்போது நம்ம கறி எடுத்து போட வேண்டியதான். கறி போட்டுக்கலாம். கறி வந்து நான் முன்னாடியே ஒரு 2 விசில் விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா பீஃப் வந்து கொஞ்சம் வேகாது, அதனால ஒரு 2 விசில் நான் விட்டுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க, ஒரு 2-3 விசில் விட்டால் போகிறோம். அதுக்கப்புறம் இதில் மசாலாவில் கொஞ்சம் வதங்கட்டும். உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கோங்க. குக்கரில் வேகும்போது ஒரு விசில் விட்டு ஸ்லோ வச்சுக்கோங்க, ஒரு 10 நிமிஷம் வேகினா போகிறோம். வெந்ததுக்கப்புறம் இந்த மசாலாவில் எடுத்து அப்படியே போட்டுருங்க. அது கொஞ்சம் நேரம் ஒரு 5-10 நிமிஷம் வேகட்டும். அப்போது உங்களுக்கு பீஃப் வந்து சாஃப்டாக வரும். தட்டு எடுத்து அப்படியே மூடிடுங்க, கொஞ்சம் அந்த மசாலாவில் வேகட்டும் அந்த பீஃபு. 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி பாருங்கள், அப்படியே விட்டுறாதீங்க. பாருங்கள் நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அடி பிடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி போட்டுக்கலாம். நம்ம வந்து எந்த அளவில் அரிசி எடுக்கிறோமோ அதில் வந்து தண்ணி ஆட் பண்ணி போடணும். இப்போ நான் வந்து இந்த கிளாஸில் வந்து நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்தேன், நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா தண்ணி வந்து கறி வந்து ஃபஸ்ட்டே வேக வச்சுட்டேன், அதனால் கரெக்டாக 3 கிளாஸ் போகிறோம். அப்படி கறி வேகாமல் நீங்கள் அப்படியே டேரெக்டாக போட்டிங்கன்னா ஒரு 4 கிளாஸ் தண்ணி போட்டுக்கோங்க, ஏன்னா பீஃப் இருக்கிறதுனால. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடுங்க, கொஞ்சம் கொதி வரட்டும், அது மட்டும் வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் கொதி வந்துருச்சு, கொஞ்சம் அதுவும் கறியும் வெந்துருச்சு அதுலேயே. பாருங்க கறி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. பிரியாணிக்கு மட்டும் நல்லா கறி வந்து சாஃப்டாக வேகணும், இல்லைன்னா ஹார்டாகிடுச்சுன்னா நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்கும் சரி, அரிசி வாஷ் பண்ணி மொல்லமாக வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க, ஊற வச்சுக்கோங்க ஒரு 1/2 hour முன்னாடியே. அப்படியே போட்டுக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸில் செய்கிறேன், யூனிட் அரிசி போட்டுக்கலாம். போட்டுட்டு மொல்லமாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு வாட்டி. அதுதான் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடிடுங்க. மசாலா காரம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அரிசி போடாததுக்கு முன்னாடியே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் இப்போ தான் கரெக்டாக இருக்கும். போட்டு மூடிடுங்க. அரிசி கொஞ்சம் வேகட்டும், அது மட்டும் வெயிட் பண்ணலாம். அரிசி வெந்துருச்சு பாருங்கள். இன்னும் மொல்லமாக கிண்டி விடுங்க. அடி பிடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படியே தட்டை எடுத்து முடிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு. மூடிட்டு தம் கொடுத்துடலாம். தண்ணி கொஞ்சம் இருக்கும்போதே தம் கொடுக்கலாம், அப்போ தான் சாஃப்டாகும். இந்த மாதிரி தவா இருந்தால் வச்சுக்கோங்க. பாருங்கள் தவா நல்லா சூடாயிடுச்சு. இந்த மாதிரி சூடானதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி தம் கொடுங்க. அரை கிலோக்கு 3-4 பேர் சாப்பிடலாங்க. தட்டு எடுத்து மூடிடுங்க. இந்த மாதிரி துணி இருந்தால் இந்த மாதிரி காது இது போகாது, அதனால கரெக்டாக தம் ஆகும். அது மேலே ஒரு பாத்திரம் தண்ணி வச்சு பாத்திரம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஸ்பீடு வச்சு அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே தம் ஆகட்டும், அதை டிஸ்டர்பே பண்ணாதீங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்க 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தம் ஆயிருக்கு. இந்த மாதிரி மொல்லமாக கிண்டி விடுங்க. ஏன்னா மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் லேசாக மிக்ஸ் பண்ணாதான் அது வந்து அரிசி வந்து உடையாமல் இருக்கும், இல்லைன்னா உடைஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது.